கச்ச வந்த பொண்ணு. இது வந்து பீட்ரூட்டு. இது சிலவங்களுக்கு பிடிக்காதுண்ணே. துவரை எல்லாம் வைக்கலாம். துவரை வைப்பாங்க. அடுத்து இந்த பீட்ரூட்டை வச்சு ஜூஸ் போட்டு குடிப்பாங்க வீட்டில். இந்த பீட்ரூட்டை வச்சு ஜூஸ் போட்டு குடித்தா ஒரு வாரத்தில் குடித்தான்னா ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மைதான் அது. இதை வச்சு இனி ஒன்று முக்கியமாக பண்ண போகிறோம். என்னென்னா பீட்ரூட் சாம்பார். இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் காய்கறி சேர்க்க போகிறதில்ல. அதாவது தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்காய் இருந்த பண்ணணும், மல்லி இலை. இதை வச்சு நமக்கு சாம்பார் எப்படி சுவையாக டேஸ்ட்டாக வைக்கலான்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். சரி, எல்லோரும் சாப்பிட்டாச்சா? சரி, வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கு. அடுத்து சாம்பார் கலவை நறுக்கணும். அடுத்து தக்காளி பழம். அதாவது தக்காளி பழம் நான் 3 எண்ணெய் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் குறை போதும்னுள்ளவங்க கொஞ்சம் புளி சேர்க்கல. நான் புளி சேர்க்க மாட்டேன், தக்காளி பழமே போடுவேன். அடுத்து சின்ன வெங்காயம். இவ்வளோ காய்கறி தான். இனி அடுத்து பச்சை மிளகு கூட. சரி, இது வந்து பருப்பு வந்து அங்கே நல்லா வந்துச்சு. இனி அது கூட நமக்கு எல்லாமே சேர்த்து தட்டலாம். பருப்பு நல்லா வெந்து கலங்கி கிடக்கு. இனி இது கூட நம்ம அதுகளை தட்டுவோம். எல்லாத்தையும் தட்டியாச்சு. முருங்கைக்காய், பச்சை மிளகா. அதாவது நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, முருங்கைக்காய் இதில் போடுவோம். கல் உப்பு, மஞ்சள் தூள், வெள்ளைக்கூடு வந்து நான் அம்மியில் வச்சு சதைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுவோம். காயத்தை வந்து இதை வந்து பாதி கட் பண்ணி போடணும். ஏன்னா வேக வேளாம்போ காயம் போடணும். சூப்பராக வந்துச்சு. இதை இனி நான் இன்னொரு பாத்திரத்தை மாற்றி போடுறேன். பார்த்தல நல்ல செவ்வா இல்லை சூப்பராக வந்துச்சு. இனி இதுக்கு மசாலா போடலாம். கடுகு வெடிச்சதுமே சின்ன வெங்காயம் போடுவோம். வெந்தயம், சின்ன ஜீரகம், அடுத்து கறிவேப்பிலை. நான் வந்து ஸ்டார் சாம்பார் பொடி தான் போடுவேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகு பொடி வந்து 1/2 ஸ்பூன். இவ்வளோ இந்த தாளிப்பிலே போட்டு கிண்டணும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், இல்லைன்னா கறியும். அடுத்து இந்த சாம்பார்லேயே வீற்றணும். தாளித்து வீற்றின பிறகு வந்து மீண்டும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இங்கே தான் அரைப்பெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் கலங்கி சூப்பராக வேகும். மசாலா போட்ட பிறகு நல்லா கொதித்து காஞ்சிச்சு. இதில் மல்லி இலையும் இட்டு 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு இறக்குனேன். சூப்பரான பீட்ரூட் சாம்பார் தயார். இதுக்கு வந்து இட்லிக்கு, தோசைக்கு இதெல்லாம் சூப்பராக தொட்டுதுன்னா இதே மாதிரி பண்ணி கொடுங்க.